ஆனா நீ வாய் திறந்து பேசவில்லை தாயே. இதோ பார் துரியன் பக்கம் பலிக்கு போகாமல் நான் காப்பாற்றுகிறேன் அம்மா. எங்க அண்ணன் தூணிலும் துணிப்பிலும் உச்சிலும் பச்சில பந்தலும் எங்க அண்ணன் வந்தா உயிர் காப்பாற்றுவாருன்னா சொன்னேன். துரியோதன பக்கம் கடப்பலிக்கு போகாம நான் காப்பாற்றுறேன் அண்ணன் இல்லையா? அது காப்பாற்ற போதுங்க. ஆனால் ஒன்று, நான் இப்போது 2 கேள்விகளை கேட்கிறேன். அதிலே ஒரு கேள்வியை வரமாக பெற்றுக் கொள்ளேன். எப்படின்னா, உனக்கு பூவும் போட்டு ஓடுமா இல்ல கொல்லி போட புள்ள ஓடுமா? பிள்ளை இருந்தா கொல்லி போட போறான். என் கணவர் இருந்தால் போட்டும் பூவும் வாசனையும் வாடையும் கோவிலும் குளமும் முத்தியும் நினைக்கும். என் கணவர் வேணும், என் பிள்ளை தான் எனக்கு வேணும். இது குழந்தைங்க கேக்குற மாதிரி இருக்குது. நான் சொன்னதே ஒரு கேள்வி தான் வரமா கேளுன்னு சொன்னேன். பூவும் போட்டும் போகணும்னா கொல்லி போட பிள்ளை இருக்க மாட்டான். ஆமா, கொல்லி போட பிள்ளை இருக்கணும்னா உன் மகன் உன் மைந்தன் கணவன் இருக்க மாட்டான். பூவும் போட்டும் போய்விடும். என் பிள்ளை வேணும், என் கணவர் வேணும், என் பிள்ளை வேணும், என் கணவர் வேணும். அது விதி. ஆகையினால் அளவான பாண்டவர் பக்கம் தலைவலி வைக்க போது விடை கொடுத்து என்னோடு அனுப்பி குறிச்சேற்ற போது என் பிள்ளை எவ்வளவு வீட்டு போறியா? என் பிள்ளை எவ்வளவு வீட்டு போறியா? ஆமாமா. எப்படி தாயை விட்டு பிரிந்து போவதோ? அளவலிக்கு போகிறேன் என்று முகத்தை ஏறி இப்படி சுருக்கி வைத்துக் கொண்டிருக்கிறேன். கஷ்டத்தோடு இருந்தேன். என் கஷ்டத்தை அகற்றிவிட்டாய் மாமா. மனமகிழ்ச்சி அடைந்தேன் மாமா. இப்போது நான் எங்கே புறப்படுகிறேன்? என் பெரியாத்தத்தை பார்ப்பதாக புறப்பட்டு வருகிறேன். சென்று வருகிறேன். பெரிய தந்தை துரியோதன மகாராஜா அவர்களை பார்க்க புறப்பட்டு விட்டேன். களபலிக்கு புறப்பட்டு வேணான்னு உன்னை தடுக்கல.
ரொம்ப நாளா எனக்கு உள்ள ஒரு கேள்வி குழப்பமாகவே இருக்கிறது. தெய்வத்துக்கு குழப்பமா? அது யாரை கேட்டா விளக்கம் வரும் என்று பார்த்து முன் ஞாபகம் வந்தது. என்ன குழப்பமோ? அதனால அது ஒரு பதில் தெரியலையா? ஆமா, மனிதனாக பிறந்த எனக்கு தெரியும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நீங்கள் தெய்வம் அல்லவா, உனக்கு தான் தெரியும். சிறு துரும்பு பல்புத்த வரும். ஆமா, அதனால உன்னை கேட்கலாமே நினைச்சேன். சரியாகட்டும், கேளுங்கள். தெரிந்தால் சொல்கிறேன், தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று தான் சொல்கிறேன். தெரியாது இருக்குன்னு உன்னை கேட்பனா? ஆமா, உலகத்திலே அற்றவனே குடிகொண்டு ஆட்சி துரியோதனன் அவன் வெற்றி பெற்றால் உனக்கு சந்தோஷமா? பாவத்தை செய்யாமல் பாவத்தையே அனுபவித்தார்களே பாண்டவர்கள், அவர்கள் சண்டை செய்து ஜெயித்தால் உனக்கு சந்தோஷமா? என்ன விளையாட்டு? நான் ஏன் விளையாடுறேன்? அக்கிரமே குடிகொண்ட துரியோதனன் வெற்றி பெற்றால் மீண்டும் மீண்டும் அக்கிரமம் தான் அதிகமா குடிகொண்டு போகும். ஆமா, வெற்றியே தர்மமே ஜெயம் என்று இருக்கிறார்களே பாண்டவர்கள், என் தந்தைமார்கள், அவர்கள் வெற்றி பெற்றால் இன்னும் நாடு செழித்தோங்கும். ரொம்ப நாளா இது தெரியாது என்னன்னா, அப்ப பாண்டவர் தான் ஜெயிக்கணும். பாண்டவர் தான் ஜெயிக்கணும். அப்ப பாண்டவர் பக்கம் உன்னை கடபலி கூப்பிடுற என் முன்னாடி வா. மாமா இல்லைங்கள் மாமா, இதற்கு நேற்று வந்திருக்கிறோம். இன்று வந்தா எப்படி? என் தந்தை துரியோதனன் இருக்கார் அல்லவா, ஓடி ஓடி வந்தார். அவர் கடபலிக்கு வர வேண்டும் என்று என் அழைத்தார். உங்களையே சாட்சி வச்சிருக்கிறேன். கண்ணபுரம் சிறுவடி சாட்சியாக வருகிறேன் என்று. யாருன்னா சாட்சி? எனக்கு அது தேவையில்லை. நாளைக்கு தான் வரேன்னு சொல்லி இருக்கிறேன். நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு என்ன? கடபலிக்கு அமாவாசை. நாளை தினம் அமாவாசை. அதனால போய் பேச்சு மாத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றேன். பேச்சு மனிதனா பிறகு நாளை பேசக்கூடாது, மாத்தி பேசக்கூடாது. நாளைக்கே போவாய். நான் இன்னைக்கு அமாவாசை சொல்றேன், வா அமைச்சுனா. அதெல்லாம் முடியாது மாமா. அமாவாசை நாளை தினம் தானே அமாவாசை. யார் சொன்னீங்க? பெரிய தந்தை அப்படிதான் சொல்லி இருக்கிறார். வெறிப்புனிக்கு அவன் சொன்னான். அவருக்கு தெரியாது, உலகத்தில் ஏதாவது உண்டா? வெறிப்பு யாருக்கிட்ட கேட்டுங்க வந்தான்னு கேட்டுங்க. சகாதேவன் மகாராஜா இடத்திலே சிறிய தந்தை இடத்திலே. ஏன்னா சகாதேவன் மகாராஜா சொன்னார்னா, சகாதேவன் சாஸ்திரம் உலகத்திலே எப்போதும் பொய்யாவாது. ஆமா, அது நாளை வர போகும் அமாவாசை. ஆமா, நான் இன்று உரைத்தேன் சொன்னேன். ஆமா, நான் சொல்றேன். மாமா சொல்ற நம்பிக்கை இல்லையா? உண்மையாவதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. என் சிறிய தந்தை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. சரி, நாளை தினம் வருகிறேன். அதான் நாளைக்கு வரப்போகுதுன்னு சொல்றேன் அமாவாசை. ஆமா, நான் இன்னைக்கு எப்படி அமாவாசை இன்னைக்கு எப்படியா வரும்? ஆண்டவன் நினைத்தால் வரும். அது எப்படியா வரும்? இன்றைய தினம் அமாவாசை என்று நிரூபித்தாயானா? நான் வருகிறேன். அமாவாசை எல்லா இடத்தையும் நிரூபிக்க முடியாது. எங்க? காஞ்சி மாநகரம் அடுத்த திருப்புக்கு சேத்திரம், அங்கே தயாபனதி கரை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தயாபனதி கரையிலே அந்தனர்கள் காலங்களை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கும் நாள் பிண்டபத்திரையாக பேரு. அங்கே சூரியனும் சந்திரனும் புறப்பட்டு வருவார்கள். அதை பார்க்க புரியுதா? அந்த இடத்துல தான் அமாவாசை நிரூபிக்க முடியும். அந்த இடத்துல நிரூபிக்க முடியாது. அமாவாசை நேரா பார்க்கணும். என் பின்னால வா, திரும்ப கூடி போகும். எப்படி தருது? ஆமாண்டா அம்பி, பூச்சி பூலாம் சாப்பிடுறான்னு நினைக்கிறேன். யாரு அசண்டா? பிராமணா பிராமணா பிராமணான்னு யாரு அசண்டா? பகவான் சொன்னார். பகவான் சொல்லிக்கிறாரா? நமஸ்காரம். சந்தனம் குச்சி, அரசம் குச்சி, அலம் குச்சி, வன்னி குச்சி அவிஷ்டு அதெல்லாம் எத்தனை வர மாட்டா? நான் எப்படி வச்சுட்டு வரும்போது நான் எத்தனை வந்துருக்கேன்டா. நான் தோப்பனா தானே இருந்துட்டா. எங்க அப்பஞ்சாவளி செதுக்கு சேர்த்துட்டா முருக மொசலாத்துல. பாவி மொசலாத்துல என் செதுக்கு டோனி செதுதா நல்ல வச்சு நீ கேட்கிறீங்களா? ஆமா. டாபி அபிஷேகம் எடுத்துக்கோ போ. இன்னும் ஆத்துல வைடாம்பி. ஆத்துல வைக்கவா வீடு வைக்கட்டா? ஆறு என்ன கிரகம் உனக்கு தெரியாதோன்னு? இல்ல ஆத்து மலர்ந்து வைக்கணும். ஆத்துல இருந்து ஸ்ரீ
ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಅಭಿಷೇಕ வணக்கம் அண்ணா. தம்பி சந்திரா, நீங்க யாரு? இந்த ஆயுத சிலகை உலகத்தில் இடமோடு இருக்க வேண்டும். சாமி நீங்க யாரு? யாரோ சூரியன். யாரோ சந்திரன். அது இந்த ஊர் பேர் புதான ஊரா? டேய், டேய், டேய். சந்திரன் தானா? சந்திரபாபா தம்பி சந்திரா, அண்ணா தேவனை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? இந்த அவன் என்று சொல்லக்கூடிய உலகத்திலே நான் தான் பெரிய ஜோதியாக திகழ்ந்து கொண்டு வருகிறேன். நீங்களே பெரிய ஜோதியாக விளங்கி வருகிறீர். ஆனால் அதோ பார்த்தனையா பூலோகத்திலே ஆமா, என்னை விட பெரிய பெரிய ஜோதியாக ஜோதியாக தெரிகிறது. அந்த ஜோதி என்னவென்று அங்கு சென்று பார்த்து விட்டு வர வேண்டும். புறப்படுவாங்க. அண்ணா, அங்கே போக வேண்டாம் அண்ணா. அங்கே போக வேண்டாமா? போக வேண்டாம். ஏன்? அங்கே போனாமானால் ஆ, நமக்கு ஏதாவது என்ன ஆபத்து திருத்தணும்? வந்துவிடும். அங்கு சென்றால் நமக்கு ஆபத்து நேருமா? ஆமா. நமக்கு என்ன ஆபத்து நேரும்? புறப்படுவாங்க. அண்ணா, என்னுடைய வார்த்தையை கேளுங்கள் அண்ணா. போக வேண்டாம் அங்கே. தம்பி சத்வா, அண்ணா, நான் பெரியவனா நீ பெரியவனா? நீங்கள் நான் பெரியவா. சொல்லக்கூடிய வார்த்தையை கேள். அங்கு சென்று பார்த்துட்டு வரலாம். புறப்பட போகலாம். அண்ணா, நீங்கள் தான் பெரியவர். ஆமா. நான் சிறியவனாக இருந்தாலும் ஆ. நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள் அண்ணா. அதே தம்பி சத்வா, அண்ணா, இல்லையா இல்லையா? பெரிய அண்ணா, உங்கள் வார்த்தைக்கு மறுபில் வார்த்தை இல்லை. வா, வா, புறப்பட்டு வா, புறப்பட்டு வா. தம்பி சந்திரா, அண்ணா, நாமோ அந்த இடத்திற்கு வந்து விட்டோம். ஆமா, இது எந்த இடம் தெரியுமா? இது எந்த இடம்? காஞ்சிபுரம் அடுத்த திருப்புட்குடி சேத்திரம் பாலிச்சட்டி அருகாமையில் இருக்கிற ம். திருப்புட்குடி சேத்திரம் தயாபரம் நிற்கிறேன். ஆமா, இந்த இடத்திலே இறந்தவர்களுக்கு பிண்டபத்திரையாக திதி கொடுக்கும் நாள். திரிய கொடுக்கும் இடம். இது அமாவாசை நாளை தினம் தான் வரும். இன்றைய தினம் வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீக்கே செய்கிறார்கள். இன்றைய தினம் ஐயா அந்தாங்களே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? முகலார் கெடுத்து விட்டாரான செய்யும் ஐயா பிண்டபத்திராக செய்கிறோம். இப்ப நீ கடிக்க போறேன் இப்போ. ஐயா பிண்டபத்திராக செய்து கொண்டிருக்கிறோம். உங்களை யார் செய்ய சொன்னது? பகவான் செய்ய சொன்னார் செய்து கொண்டிருக்கிறோம். ஓ, பகவான் செய்ய சொன்னாரா? ஆமா. சரி, நீங்கள் செய்தது போதும். உங்கள் கிரகத்துக்கு சென்று வாருங்கள். பகவான் செய்ய சொல்லிருக்கிறார். ஐயா, அபிஷேகம். தம்பி சந்திரா, அண்ணா, அந்தளர்களே என்னோட பகவான் செய்ய சொன்னாரா? பகவான் செய்ய அதே சொல்லியிருக்கிறார். பார்த்தனையா பகவான் வந்திருக்கிறார். ஆமா, அருகிலே ஒரு சிறு சிறிய குழந்தை குழந்தை வந்திருக்கிறார். அமர்ந்திருக்கிறார். பகவானிடத்திலே சென்று கேட்டால் இதற்குண்டான விளக்கம் புரியும். புறப்படுங்கள் அண்ணா. புறப்படலாமா? கோபாலா நீ செய்யும் பகவான் சூரியன் அநேக கோடி வந்தனம். பகவான் சந்திரன் அநேக கோடி வந்தனம். மரியாதையோடியாக சூரிய சந்திரன் வாழியே தேவர்களே, சுவாமி, சுவாமி, தேவலோகத்தை விட்டு இந்த பூலோகம் ஏன் வந்தீர்கள்? நாங்கள் வந்தது இருக்கட்டும், நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? என்னையே கேள்வி. ஆமா, இங்க அந்தனர்கள் பிண்டபத்திர யாகத்தை செய்கிறார்கள். ஆமா, அதை பார்க்கலாம் என்று ஆவலாக வந்தீர். அதை பார்க்கலாம் என்று வந்தீர்களா? நீங்க ஏன் வந்தீங்க? சுவாமி, இந்த பிண்டபத்திர யாகம் இன்றைய தினம் செய்யப்படாது. நாளைய தினம் தான் செய்ய வேண்டும். ஏன்? நாளைய தினம் தான் அமாவாசை. சாமி, அமாவாசை தினத்தன்று தான் இறந்தவளுக்கு திதி கொடுக்கும் நாள். பிண்டபத்திர யாகம் செய்வது நாளைய தினம் தான். நானா எதுவும் வாய தந்து சொல்லல. ஆமா, முதல்ல இருந்து சொல்லி அறுத்து நீதான். ஆ, ஆ. நாளை தினம் செய்ய வேண்டும். ஆமா. நாளை தினம் என்ன? நாளைய தினம் அமாவாசை. நாளைய தினம் தான் இதை செய்ய வேண்டும். நாளை தினம் செய்தால்தான் இறந்தவர்களுக்கு முக்கிய மோட்சம் அடைவார்கள். ஓஹோ
ஆமா ஆ, ஆ. அமாவாசைனா என்ன? என்ன சாமி அமாவாசை என்னால் என்னவென்று தங்களுக்கு உங்களுக்கு தெரியாதோ? தெரியாதா? நாளைக்கு தான் நடந்துன்றீங்க, அமாவாசைன்றீங்க, 2 பேரும் ஒன்னா வருவீங்க. ஆமா. மொத்தமா என்ன குழப்பிட்டீங்களே நீங்க. ஓ, குழப்பி விட்டீங்களா சுவாமி? அமாவாசை என்றால் சூரியனும் என்னுடைய தம்பி சந்திரனும் சந்திரனும் ஒருவர் முகத்தை பார்த்து ஒரே நேரத்தில் புறப்பட்டு நாட்டு மக்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய நாள். அந்த இதுதான் சாமி அமாவாசை. சென்று வரட்டுமா? பேர் கிடைக்குதா? ஆ. ஐயோ, நான் சொன்ன வார்த்தை எனக்கு புரியவில்லை. ஓஹோ, சில பேருக்கு வாயால சொன்னா புரியும், ஏனென்றால் சில பேருக்கு செய்தியால் சொன்னா புரியும். ஆ, ஆ. எனக்கு செய்கை முறையிலே காட்டுகிறேன். நாங்கள் சொல்வது நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. புரியல. சரி, ஆகட்டும். தம்பி சந்திரா, அண்ணா செயல்முறையிலே காட்டிவிடலாமா? தம்பி கோபமாக இருக்கிறான். ஏதோ ஒரு கோபம் இருக்கிறது, அப்புறம் கேட்டுக்கொள்ளலாம். சாமி, இதுவே பெரிய ஒரு கிரகம். இந்த வட்டமே ஒரு இந்த வட்டமே ஒரு பெரிய கிரகம். நல்ல இந்த கிரகத்துக்குள்ளே தம்பி சந்திராமா யானவருடைய தம்பி சந்திரனும் ஒருவருக்கு ஒரு உருவத்தை பார்த்து நாட்டு மக்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய நாள் அந்த தினம் அமாவாசை. ஒரே திசையிலே நின்று எதிர் திசையிலே முகத்தை காட்டி பார்த்தால் ஆமா, அன்றைய தினம் அமாவாசை. அதுவே அமாவாசை. ஆமா. கீழே இருப்பது என்ன? ஒரு பெரிய கிரகம். வீடு. ம். நீ யாரு? என்ன சுவாமி? நம்ப கேட்டேன். யாரோ சூரியன், அவரு யாரா சந்திரன். 2 பேரும் இப்ப கீழே இருக்கிறது என்னது? ஒரு பெரிய கிரகம், வட்டமே ஒரு பெரிய கிரகம். இந்த வீட்டுல வந்திருக்கீங்க. ஆமா. ஒரே நேரத்துல காட்சி கொடுங்க. ஆமா. அப்ப இன்றுதானே அமாவாசை. தம்பி சந்திரா, அண்ணா மதி மோசம் போனோமே மாயகிருஷ்ணனாலே. மதி மோசம் போனோமே மாயகிருஷ்ணனாலே. மதி மோசம் போனோமே மாயகிருஷ்ணனாலே. மதி மோசம் போனோமே மாயகிருஷ்ணனாலே. தம்பி சந்திரா, அண்ணா உன்னுடைய வார்த்தை கேட்காமல் நான் வந்திருக்கேன். எடுத்து சொன்னேன். போக வேண்டாம் என்று எடுத்துரைத்தாய். ஆமா. உன்னுடைய வார்த்தையை கேட்காமல் வந்துவிட்டேன். ம். இப்போது பகவான் நம்மை மதிமாசம் செய்து விட்டாரே. சூது செய்து விட்டாரே. சரி தேவர்களே, சுவாமி, வந்ததும் வந்தீர்கள். ஆ, இன்று அமாவாசை என்று அமுதப்படி தருகிறேன். ஆ, ஆ. அதை அறிந்துவிட்டு நீங்கள் இருவரும் அமாவாசை என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். புரியுதா? இந்த தினம் அமாவாசை என்று ஒப்புக்கொள்ள வேண்டுமா? ஆமாம். தம்பி சந்திரா, அண்ணா. ஒப்புக்கொள்ளலாமா? ஆகட்டும். 2 கையும் பிடியும் ஐயா. இப்ப கேட்டு என்ன பிரயோஜனம்? அப்ப சொன்ன நீ கேட்கல. என்ன சொல்றேன்? அங்கே போக வேண்டாம் என்று. அழிட இதனால் தான் உங்களுக்குள் கோபமோ? ஆமா, கோபத்தோடு இருக்கிறான் சந்திரன். இன்றைய அமாவாசை. இன்றைய அமாவாசை. இன்றைய அமாவாசை. இன்றைய அமாவாசை. இன்றைய அமாவாசை. இன்றைய அமாவாசை. அவர் சொல்லிவிட்டாரு. முடிவு சாப்பிட்டு விட்டு சொல்கிறேன். இன்றைய அமாவாசை. இன்றைய அமாவாசை. 2 பேரும் அப்படிதான் கேளுங்க. இன்றைய அமாவாசை. இன்றைய அமாவாசை. இன்றைய அமாவாசை. இன்றைய அமாவாசை. இன்றைய அமாவாசை. சுவாமி, இதற்கு முன்பதாக மாதத்தில் ஒரு நாள் தான் வரும் அமாவாசை. இதன் பிறகு மாதத்தில் 2 முறை வரும் போகிறது. அதை நாட்டு மக்கள் எப்படி வழிபடுவார்கள்? எப்படி வரட்டும்? வந்தா பாமர மக்களுக்கு வேலை அதிகமாடு நீங்க கஷ்டப்படுறீங்க. ஆமா, வாரத்துல ஒரு நாளைக்கு தான் வருது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வீடு முழுவதுனாக்க வேகாம கை தடுறவங்களே இருக்கிறாங்க. ஆமா, ஒரு நாள் முன்பதாக. அதனால 2 நாளைக்கு அமாவாசை வந்தா எப்படி வழிபடுவார்கள்? எப்படி? பெண்களுக்கு வேலை ஆமா, ஆமா. அவர்களே, வருகின்ற அமாவாசை அனைத்தும் மாதத்திலே 2 மட்டே வரட்டும். ஓ, இதன் பிறகு 2 மட்டும்தான் வரும். போதாயனும் போதாயனம். முதல் நாள் வரக்கூடிய அமாவாசை என்னை போல் திருநாமம் சாற்றக்கூடிய வழிபடட்டும். ஓ, திருநாமம் சாற்றக்கூடியவர்கள். 2வது நாள் வரக்கூடிய அமாவாசையை 2வது நாள் வரும் அமாவாசை விபூதி அணிபவர்கள் வழிபடட்டும். ஓ, விபூதி அணிபவர்கள். ஏன்? எதற்காக? முதல் நாள் வரக்கூடிய அமாவாசையிலே வடையில் போறது 12 மணிக்கு மேலதான் போடணும். ஓ, மதியம் 12 மணிக்கு மேல். ஏன்னா காலையில் தான் சாப்பாடு செய்யறமே, ஒரே படிச்செல்லாம் வேலை தீர்ந்து போய் நினைக்க கூடாது. ஆமா. 2வது நாள் வரக்கூடிய அமாவாசையிலே 2வது நாள் வரக்கூடிய அமாவாசை 12 மணிக்குள்ளதான் படையில் போடணும். ஓ, மதியம் 12 மணிக்குள். சாயந்தரம் தான் சாப்பாடு ஆக போறமே, அப்ப படிச்சுக்கிறேன் என்ன நினைக்க கூடாது. ஆ, ஆ, ஆ. இறந்தவர்களுக்கு மோட்சம் சேராது. ஓஹோ. ஆகையினாலே வேலை கஷ்டப்படுத்தாக்காமல் ஆ, ஆ. முதல் நாளில 12 மணிக்கு மேலேயும் ஆமா. 2வது நீ கொஞ்சம் வாய் தர மாதிரி கோபத்தை விடு.
அமாவாசையிலே 12 மணிக்குள்ளாகும் படையல் போட்டால் இறந்தவர்களுக்கு மோட்சம் சேரும். இறந்தவர்களுக்கு முச்சி மோட்சம் அடைவார்கள். உங்களுக்கு 2 நாளைக்கு வயிறு ரொம்ப. இதற்கு முன்பு மாதத்தில் 1 நாள், இப்பொழுது 2 நாள். சாமி இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஒரு தற்பட்ட பெயரை சூட்ட போகிறோம். பட்ட பெயர் பேரா? ஆமா. அது என்ன கஷ்டமா? சூட்டுங்களே. அதெல்லாம் தலைமையில தூக்கி வச்சிருப்பாரு. எவ்வளவோ நாமதேயங்கள் உண்டு. அதுல ஒரு பேர் இது. ஆமா. எப்படி என்றால் அந்தணர்களை ஒன்று கூட்டி படைகளை ஒன்று திரட்டி அரவானை மிரட்டி நாளை வரக்கூடிய அமாவாசை இன்றைய தினம் பிரட்டியதால் கண்ணனின் கவனம் அந்த வேலை சுலபமாக முடிந்தது. ஆமா. கிழக்கு திசையை பாருங்கள். கிழக்கு திசை நோக்கி நான் செல்கிறேன். 2 பேருமே. தம்பி சந்திரா, இருவரும் செல்லலாமா? பகவான், நாளை வரும் அமாவாசையை இன்றே மாத்திட்டீங்க. உங்களுடைய சூழ்ச்சி இதெல்லாம். அமாவாசை நிரூபின்னு சொன்னேன். அதான் நீ நிரூபிச்சுட்ட. நான் நிரூபிச்சிருக்கேன். சரி, வா களபலிக்கு போலாம். வா இரு. அடையாண்ட நாளை தினம் வருகிறேன் சொன்னா பெரிய தண்டைக்கு. ஆனா என் கிராகத்தில் பின்னப்படாமல் இருந்தா நாளைக்கு வரேன்னு சொல்லிக்கிறேன். அதான் சரி. ஆக இன்றைய தினம் என் தந்தைமார்களுக்காக கடவுளுக்கு நான் வருகிறேன். சரி, தடை ஒன்றும் இல்லை. ஆனா எனக்கு 3 வரங்கள் அளிக்க வேண்டும். அமாவாசையை மாற்றி ஆண்டவருக்கு வரந்து தர முடியாதா? செம்ம தெய்வத்துக்காக ஒரு 3 வரம் கேள் தருகிறேன் மைத்துனா. முதல் வாரம் என்ன வரம் தெரியுமா? எனக்கு திருமணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணு. முதல் வாரம் எனக்கு கல்யாணம் பண்ணணும். ஏன்னா கல்யாணம் பண்ணாத ஏறுவ கிடையாது. பலி கொடுத்தால் கொஞ்ச நேரத்துல சாவ போறவனுக்கு யாருன்னா பொண்ணு கொடுப்பாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏண்டா எனக்கு இடக்காவே ஒரு கேள்வி. நீ கேள்வி அல்ல. முதல் வாரம் எனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணு. கல்யாணம் பண்ண பலி கொடுத்தா ஏறுவே என்பதில்லை. சரி, முதல்ல எனக்கு திருமணம் செய். பின்பால் அந்த தயாபதி இருக்கிற மனமேடை இருக்கிறது. உட்காரு, கல்யாணம் பொண்ணோட வரேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கஷ்டமானது. பொண்ணு போய் கேட்டு வரட்டானா போய் தானே. ஏன்னா மகாபாரதத்திலே களபலிக்கு அமர போகிற நரவான் அவருக்கு கல்யாணம் ஒண்ணுன்றாரு. கொஞ்ச நேரத்துல சாவ பாருங்க. யார் பொண்ணு கொடுப்பாங்க? என் கேள்வி தாலி கட்டுமா? யார் இஷ்டம்? இப்படி சற்று நேரம் மணப்பெண்ணாக நானே அமர்ந்து தாலி கட்டிக் கொள்கிறேன். பொறுத்திருந்துப்பா. என்ன சாமி திருமணம் நடந்ததா கண்டி என்னுடைய முகத்தை கூட நான் பார்க்கவில்லையே. 50 வருஷத்துக்கு முன்னே இல்லை. ஏன்னா மாலை சூடினேன், மாங்கல்ய சூட்டினேன், பெண்ணுடைய முகத்தை நான் பார்க்கவில்லையே. பொண்ணு முகத்தை பார்க்காத தாலி கட்டு சொன்ன நீதாயா? இல்லையா, பெண் முகத்தையே நான் பார்க்கலையா? இல்ல, அந்த காலமா இருந்துதான் நமக்கு தெரியாது. முகத்தை தானே பார்க்க போறேன். எனக்கு ஒரு ஆசை. ஒரு தரம் இதோட நான் பெண் முகத்தை பார்க்க போறேன்னா குருச்சேத்திர பூமியில அமர போகிறேன். சொல்லுவேன். ஒரு தரம் பெண் முகத்தை பார்த்துட்டு வருவேன். சுவாமி, மணமேடையில் பெண்ணே இல்லையே. மணமேடையில் பெண்ணே இல்லையே. நான் தான் இங்க நிக்கிறேன். அங்க எங்க பொண்ணு இருக்கும்? மேடம், மாலை இது என்ன பாத்து? சுவாமி, உன் கழுத்தில் மாலை இருக்கிறது, என் கழுத்தில் மாலை இருக்கிறது. அப்ப பெண்ணாக வந்தது யாரு? கொஞ்ச நேரம் குஞ்சுபடியே உன் பக்கத்துல உட்காந்து தாலி கேட்டுனே உன் மாமன் தான். மோசக்கார பாருங்க. நான் ஏன்டா மோசக்காரா? என்ன உண்மையான பெண் இல்லையா? உண்மையான பொண்ணு அவன் கொடுப்பான். சாவு பாருங்க, அவன பொண்ணு கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க. முடிந்தது. ஆமா, வேற என்ன வேணும்? மற்றொரு வாரம் என் தந்தைமார்களுக்காக மகனாக பிறந்து, ஏன்னா மகனாக பிறந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும். அப்ப சாதிச்சாலும் அவருக்கு ஒரு பேரு. என் தந்தைமார்களுக்காக குருச்சேத்திரம் ஒரு நாள் சண்டை எனக்கு தேவை. ஒரு நாள் சண்டை ஓடும். 18 நாள் சண்டையில நல்லவனாக பிறந்து அந்த தந்தைக்காக மகன் என்ன சாதித்தான்? ஆமா,
என்று ஒரு கேள்வி எழும்பும். ஆமா, அந்த கேள்விக்கு இடம் இருக்கக்கூடாது. ஆகையால ஒரு நாள் சண்டை எனக்கு வேணும். மைத்துனா, நடக்க போகிறது 18 நாள் சண்டை. ஆமா, மகாபாரதம். ஆமா, இந்த 18 நாள் சண்டையிலே கெட்டிக்காரன் முழு 8 நாள் தெரிந்தாங்க. ஆமா, ஆகையினாலே 8வது நாள் சண்டையை உனக்கே தருகிறேன். அன்று யாரும் வரமாட்டார்கள். நீயே ஓரக்கு சேனா செலுத்த படிக்கலாம். சேனாதிபட்டம் நானே நீங்க தருகிறீர்கள். வெற்றி. ஆனால் மற்றொரு வாரம் நான் 3 வாரங்கள் கேட்டேன் அல்லவா? முதல் வாரம் கல்யாணம் பண்ணிட்டேன். மற்றொரு வாரம் கரத்தில் ஆயுதம் கொடுத்து விட்டீர்கள். சேனாதிபட்டமா கொடுத்துட்டீங்க. மற்றொரு வாரம் குருச்சேத்திர பூமியிலே 18 சாணிகளை சண்டை போடும்போது இல்லையா, அதோடு நான் அவங்களை பார்க்கணும். அது எப்படி பார்ப்பது? 18 நாள் சண்டையிலே யார் யாரோடு வெற்றி பெறுகிறார்கள், யார் எத்தனை சேனா செலுத்த படிக்கிறார்கள் என்று நீ பார்ப்பதற்காக 18 நாள் சண்டை முடியும் வரை இந்த ஆண்டவன் கண்ணனூரால் உனக்கு கடைக்கன் பார்வை தருகிறேன். பார்த்து மகிழலாம். ஆனா என் உயிர் போக கூடாது. ஆகட்டும். அமரு. மாமா, பலிபெடுத்து அமர்கிறேன். உட்காருங்க. ஓ மோனண்ணா, பெரிய கட்சி அரவான் வெட்டுவானா பாவம். எவ்வளோ சொல்லும் போது சமாளி தட்டும் போது அவனை குச்சி வெட்டி அந்த காலில் கவுடு ஆகுமா கட்டி கூடாது. ஆறுமாதி அழிவு காட்சிக்குது. ஏமா இங்க கூத்து முடிஞ்சதுன்னா பண்ண அழிவாங்க. ஆரோனாண்ட செத்துதான் சொல்லிட்டு நாகக்கண்ணி அம்மையார் அழக்கூடிய காட்சி சிறிது நேரம் நடைபெறும். அனைவரும் கண்டு கிடைக்கலாம்.